சார் வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு நல்லக்கண்ணு அவர்கள் காலமாயிருக்கிறார். அவருடன் உங்களுக்கான நட்பு எப்படி இருந்தது? அவரை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்க. மறைந்த நல்லக்கண்ணு அவர்கள் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தவர். 100 ஆண்டுகள் வாழ்ந்த தலைவர்கள் சிலர் என்று சொன்னால் அவர்களே நல்லக்கண்ணும் ஒருவர். தமிழ்நாட்டு அரசியலில் மூத்த தலைவராக விளங்கி அவருடைய வாழ்நாளில் 9 ஆண்டு காலம் சிறைச்சாலையில் இருந்த ஒரு மிகப்பெரிய தியாகி. அரசியலில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த பதவி ஆசையும் இல்லாமல், கொண்ட கொள்கையில் உறுதியாக ஒரே இயக்கத்திலே வாழ்ந்து மறைந்த உத்தமர் அவருடைய நல்லக்கண்ணு அவர்கள். அவரோடு பழகிற வாய்ப்பை பெற்றவர்களே நானும் ஒருவன். பலமுறை கழகத்தின் சார்பாக தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து அவரை சந்திப்பதற்கு திமுக கழகத்தால் அனுப்பி வைக்கப்பட்ட நான் அவரோடு சென்று போய் பேசுகிற போதெல்லாம் அவர் காட்டிய அந்த பரிவு, மரியாதை, என்னை விட வயதிலே மூத்தவராக இருந்தாலும் இளையவர்களை இருந்தாலும் அரசியல்வாதிகளை எப்படி மதிக்க வேண்டும் என்ற ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அவர் எடுத்துக்கொள்ளலாம். அவர் மரியாதையோடு பேசுவது மட்டுமல்ல, எங்களை போன்ற அவருடைய வயது இளையவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு சிறந்த ஒரு தலைவர். அவர் மறைந்து விட்டார் என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய தியாகத்தை, அவருடைய சேவையை அங்கீகரித்து மதித்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் நகைசால் தமிழர் பட்டத்தை, முதல் விருதை மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் என் சங்கரையா அவர்களுக்கும் அடுத்த ஆண்டே அதற்குரிய விருதை, நகைசால் தமிழர் விருதை நல்லக்கண்ணு அவர்களுக்கு நல்லக்கண்ணுக்கு வழங்கி அவரை கௌரவித்தார். ஆக அவருடைய புகழ் ஓங்குக. அவரை இழந்து வாழும் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு, அவருடைய லட்சியங்கள், அவருடைய கொள்கை நாடு வாழ வேண்டும், உழைக்கும் வர்க்கம் உயர வேண்டும் என்று வாழ்நாள் பூராவும் உழைத்த அவருடைய உழைப்புக்கு வீர வணக்கம் செலுத்துகிறேன். இணைப்பில் நல்லக்கண்ணு ஐயா அவர்களின் உயரிய குணங்களை பற்றியும் நினைவுகள் பற்றியும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.